இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி 5 ஹெச்பிக்கு உள்ள 3 ஃபேஸ் மோட்டருக்குள்ள பம்பு. அதுதான் போட்டிருக்கு பாருங்க. பிஎஸ்ஜி. சாஃப்ட்டெல்லாம் வீணாக வச்சுக்க பாருங்க. கிளாண்டை டைட் பண்ணி இந்த இடம்லாம் எவ்வளோ ஒரு டென்ட்டு மாதிரி பள்ளம் உணர்ந்துருக்கு பாருங்க. நம்ம சேனல் பேர் அக்ரி மெக்கானிக். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா தொடர்ந்து நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற 5 ஹெச்பி பிஎஸ்ஜி வயலுக்கு யூஸ் பண்ணுற பம்பு 3 ஃபேஸு. அந்த பம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுறது சரியாக வரலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்காக எல்லாத்தையும் கழட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இம்பலர்லாம் கழட்டியாச்சு. அந்த கவரு அந்த ஏர் காக்கு அந்த பாருங்க எல்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. பேக்கிங்லாம் இதாக வீணாக போயிருக்கு. அதுக்குள்ளே ஸ்பேர்லாம் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து பேரிங் கவரு. அது வந்து போல்ட் நட்டு இந்த இடத்துல வர்ற இடத்துல உள்ளது. அது வந்து கிளாண்டு டைட் பண்ணுறது எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து புஷ்ஷு அந்த இடத்துல வரும். இது காப்பர் புஷ்ஷு. இந்த புஷ்ஷு நல்லா இருக்கணும். அந்த சாஃப்ட்டுக்கு மெயினே வந்து இந்த புஷ்ஷு தான். இதனால தான் ஏர் போகாமல் தண்ணி ஒழுங்காக வரும். அதை பாருங்கள், அதை எடுத்து காமிக்கிறோம் இந்த சாஃப்ட் எப்படி இருக்குன்னு. எல்லாம் தேஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளம் விழுந்துருக்கு பாருங்கள். அந்த கிளாண்ட் ரோப்பை வச்சு டைட் பண்ணி அந்த இடம் பள்ளமாயிடுச்சு. அது மாதிரி ஆகக்கூடாது. சாஃப்ட் வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் நமக்கு ஏர் போகாது. இது பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து இந்த சாஃப்ட்டு இது வரும், புஷ்ஷு, காப்பர் புஷ்ஷு. அதுக்கப்புறம் பேரிங்லாம் பாருங்கள் ஓவர் ஷேக்காக இருக்குது. எல்லாம் வீணாக போயிடுச்சு. ரொம்ப கண்டமான கண்டிஷனில் இருக்குது. இது பாருங்க, அதை அடித்து கழட்டினதுனால இது ஃபிக்ஸ் ஆக மாட்டுது. இது பாருங்க, இம்பலரு ஒரு 90% நல்லா இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குலாம் சொல்ல முடியாது. ஓரளவு அரிச்சு போயிருக்கு. ஓகே, ஆனால் ஓட்டலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கண்டிஷனில் இருந்தாலே போதுமானது தான். அது பாருங்கள், ரோப்பு ஏகப்பட்ட ரோப்பு வச்சுருக்காங்க. எல்லாம் பழைய ரோப்பு, எல்லாம் 10mm ரோப்பு. எல்லா ரோப்பையும் எடுத்துட்டோம் சுத்தமாக. எல்லாம் வச்சு ஓட்டி வீணாக போயிடுச்சு. இல்லை புது ரோப்பு தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கணும். இப்படி தான் இருக்கும். சாஃப்ட்டு உள்ள கிளாண்டுலாம் வந்து டைட் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சி அந்த பேக்கிங்லாம் பழைய பேக்கிங் பூராத்தையும் சுத்தம் பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா அப்போ தான் ஏர் போகாது, சீட்டிங் ஆகும் கரெக்டாக. அதுக்காக தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேடு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தது புதுசு வைக்கும் போது தெளிவாக இருக்கும். அது பாருங்கள், தேய்ச்சியாச்சு. இப்படி தான் இருக்கணும் ஃபினிஷிங்கு. தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. பின்னாடி பேக் சைடு அதை பாருங்கள், அந்த இடத்துல அது வந்து இந்த பைப்பு வந்து ஃபிக்ஸ் ஆகிற இடம், சக்ஷன் பைப்பு. அதை பாருங்கள், அதே மாதிரி பாடியிலையும் க்ளீன் பண்ணணும். அந்த புஷ்ஷு இருக்கிற இடம், அந்த ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் புஷ்ஷு, இந்த ராடு இதெல்லாம் கழுவணும். ஏன்னா எதுக்காக கழுவுறதுன்னா, கழுவி அதை எடுத்துகிட்டு போனால் தான் அந்த சைஸை பார்த்துட்டு தான் தருவாங்க. ஏன்னா நிறையா மாடல் இருக்கிறதுனால கடையில் கன்ஃபியூஸ் ஆகும். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கடைக்கு. இந்த 3 ஐட்டம் தான் 90% பம்பில் இருக்கும். வேறு எதுவும் பெருசாக வாங்குற மாதிரி இருக்காது. அது மாதிரி பாருங்கள், அந்த பாடியில் உள்ள அந்த ஹோல்ஸ் ரெண்டுத்தையுமே, இது வந்து புஷ்ஷு, இந்த காமிக்கிறது வந்து பேரிங் இருக்கிற இடம். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் சுத்தமாக. மண்ணெண்ணெய் விட்டியோ இல்லை டீசல் இருந்தால் டீசல் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த வாட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது தெளிவாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா ஸ்பேரையும் கழுவிட்டோம். ஃபஸ்ட்டு கழுவணும். அப்புறம் புது ஸ்பேர் வாங்கிட்டு வந்தாச்சு கடையில். பாருங்கள், புஷ்ஷெல்லாம் புதுசு வாங்கிட்டு வந்துருக்கு, காப்பர் புஷ்ஷு. அதை பாருங்கள், பழைய புஷ்ஷு அது. பேரிங் வந்து புதுசு வாங்கியாச்சு.
புதுசு பாருங்கள் 6305 பேரிங் இந்த மோட்டருக்கு வர்றது எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். அதை பாருங்கள் கிளாண்ட் போல்ட் இந்த டீ ஷேப்பில் இருக்கும். அதை பாருங்கள் அது பழைய போல்ட். இதுதான் கிளாண்ட்டை டைட் பண்ணுறது. அதுக்குள்ளே நட்டு செக் நட்டு சாஃப்ட்டு பாருங்கள். அது புதுசு எப்படி இருக்குது பழசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பழசு வந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் தேஞ்சு போயிருக்கு. புதுசு அது மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் ரோப்பு டர்னர் ரோப்புன்னு கேட்டு வாங்குங்க. 10mm ரோப்பு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்குங்க. இது பாருங்க எல்லா பிளான்ச்சுக்கு வர்றது. அது பாருங்க பேக்கிங் அட்டை. இந்த பேக்கிங் அட்டை கண்டிப்பாக தேவை. நல்ல அட்டையாக கொஞ்சம் கேட்டு வாங்கிங்க. இந்த புஷ்ஷு வந்து நாங்கள் வெர்னியர் வச்சதுனால ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா கரெக்டாக தான் இருக்கா, ஏன்னா நமக்கு தெரியணும்ல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக. இன்னரு அவுட்ரு ரெண்டுமே செக் பண்ணிக்கணும். அவுட்ரு கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஐடி எவ்வளோ இருக்குன்னு அதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் புஷ்ஷு வந்து சாஃப்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அது பாருங்கள் 32 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக அதே இருக்கும். சாஃப்ட்லேயும் செக் பண்ணிக்கணும். லைட்டாக கிளியரன்ஸ் இருக்கும், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எல்லாம் மில்லிமீட்ரு கணக்கில் உள்ள இதாக இருக்கும். அது பாருங்கள் புஷ்ஷு மாட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதிகமாக ஷேக் ஆகக்கூடாது, ஆனால் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அந்த அளவில் தான் இருக்கணும் புஷ்ஷும் சாஃப்ட்டும். அதை பார்த்துங்க. ஓவராக ஷேக் ஆகவும் கூடாது, ஆனால் ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்போ தான் வந்து மோட்ரு நல்லபடியாக ஃப்ரீயாக சுற்றும் பம்பு. இல்லைன்னா மோட்ரு பிடிச்சி ஓடும். அது பார்த்திங்கன்னா பம்பு சீக்கிரம் அடி வாங்கிடும். அப்புறம் பாருங்கள் புஷ்ஷெல்லாம் இறுக்கியாச்சு, பாடியில் இறுக்கியாச்சு, சாஃப்ட்டு வச்சாச்சு. அது பாருங்கள் இந்த பக்கம் பேரிங் கிளாண்டு வச்சுக்கணும் நடுப்புற. எல்லாத்தையும் வச்சாச்சு. புது பேரிங் இறுக்கியாச்சு. இறுக்கி பம்பில் இறுக்கியாச்சு. கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகுங்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் சில இதை மாற்றுறதெல்லாம். இது பாருங்க கிளாண்ட்டுக்கு வைக்கிற இந்த போல்ட்டு கரெக்டாக இப்படி தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பக்கம் ஒன்று வரும், இந்த பக்கம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீ அது பாரு. அந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கணும், பாடி மட்டத்துக்கு நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அது முக்கியம். அதை பாருங்கள் பேரிங் எல்லாத்தையும் வச்சு டைட் பண்ணிக்கிட்டோம். பேரிங் கவர் வெளில வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா. அந்த கவர் கழுவணும்ல, அந்த கவர் வச்சு டைட் பண்ணியாச்சு. அங்கே ஒரு கீ வரும், அதில் இந்த இது பெல்ட்டு ஃபிக்ஸ் ஆகும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த நட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்பயுமே ஆப்போசிட் சைடில் மாறும். எல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் தான். இது வந்து கிளாக் வைஸில் டைட் ஆகாது, ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே டைட் ஆகும். இப்படி தான் டைட் ஆகும் அது அந்த நட்டு மட்டும். அப்புறம் இம்பலர் மாட்டிங்க. இம்பலருக்கு வந்து கீ வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மாட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் கீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டிங்க. ஏன்னா சில நேரத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு தட்டி இருக்கிற அளவுக்கு இருக்கணும். லைட்டாக ஓவர் டைட்டாக வச்சு அடிச்சிங்கன்னா அது வந்து கேஸ்டிங், அதனால் தெரிச்சு போயிடும். பார்த்தீங்களா, ஓரளவு அடித்து இருக்கிங்க. இருக்கிட்டு அடுத்து பேக்கிங் இப்படி தான் வெட்டணும். பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸ், அது வந்து கவர் வேறு ஒன்றும் கிடையாது. பாடி கவரில் உள்ள அந்த ஹோல்ஸில் கரெக்டாக அந்த நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே ஓரமாக சுற்றில வச்சு தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. தட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கிளியராக கட் ஆயிரும் இந்த பேக்கிங். எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ இன்னரில் தட்டணும், அதே மாதிரி தட்டி கொண்டு வருவாங்க. அவ்வளோதான், தட்டியாச்சு, தட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், தட்டிட்டு நடு பீஸை மட்டும் எடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்தது இப்போ அந்த ஹோல்ஸ் 2 போடுறாங்க தெரியுதுங்களா, அதை நல்லா பார்த்துங்க. அந்த ஹோல்ஸ் வந்து இந்த பின்னு வரும். இந்த பக்கம் கவருக்கும் அந்த பக்கம் 2 கவருக்கும் நடுப்புற ஒரு பின்னு தான் டைட்டாக, இது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லா பம்புலேயுமே இருக்கும். அது கரெக்டாக இது கொஞ்சம் அரிச்சு போயிருக்கு. அந்த பின்னை 2 பக்கம் இறுக்கிட்டு தான் நம்ம போல்ட் நட்டே போடணும். அது எதுக்காகனா திருவாது, கொஞ்சம் ஆப்செட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பின்னு இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம மாட்டும் போது சந்தேகம் வந்துடும், திருப்பி மாட்டிட்டோமோ நம்ம, அது மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இது பாருங்கள். பேக்கிங் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெட்டின பேக்கிங்க க்ரீஸ் தடவிங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் பேஸ்ட்டு கட்டுப்படி ஆகாது, பெரிய சைஸாக இருக்கிறதுனால. அதெல்லாம் க்ரீஸ் தரனாலே போதுமானது.
எல்லா பக்கம் க்ரீஸை தடவிட்டு அவுட்ரு கவரையும் போட்டு டைட் பண்ணிங்க. எல்லா நட்டும் அரிச்சு போயிருந்தால் முக்கால்வாசி புது நட்டு போட்டுருங்க. அதான் நல்லது. இது பாருங்க, பின்னு இறுக்கிட்டோம் பாருங்க. கரெக்டாக அந்த பின்னு அதுதான் முக்கியம். ஓட விட்டாச்சு. அவ்வளோதாங்க. நன்றி.